இடம் வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது, ரெண்டுமே வந்து நம்ம இந்த ரிவ்யூ நிகழ்ச்சியில விவாதிக்க போறோம். இன்னைக்கு நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுருநாதன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஒரு பாசிட்டிவ் இதில் ஆரம்பிக்கலான்றது தான். ஏன்னா நம்ம மஞ்சரி பற்றி நெகட்டிவாக சொல்கிறோம்னு புலம்பிட்டு இருக்காங்க. பட் அடுத்தது வரலாம் அதுக்கு. பட் வென் வி ஸ்டார்ட் வந்துட்டு மஞ்சரி ஒரு ஸ்போர்ட்டிவா போயிட்டு அருண் கிட்ட ஓப்பன் அப் பண்ணி என்ன பிரச்சனை என்னன்றது பேசினது கொஞ்சம் அழகா இருந்த மாதிரி இருந்தது. லைக் ஒருத்தர் மேல வெஞ்சன்ஸ் வச்சுட்டு சும்மா மாக் பண்ணிட்டே இருந்தாக்க நல்லா இருக்காது. ஸோ அவரும் பேசினாரு, மஞ்சரியும் பேசினாங்க, ரெண்டு பேரும் மோர் தென் ஹார் பேசினாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சோ அந்த ஓப்பன் அப் ஆகி அவங்க பேசினது எப்படி இருந்தது? மஞ்சரியும் அருணும் பேசிக்கிட்டது என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்த்தேன். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால அவங்க பேசிக்கிட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோட் பண்ணிப்போம். அதே மாதிரி சில விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள்ல வந்து போய் பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ஆமா நம்ம அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க மஞ்சரி அவர்கள் தரப்புல இருந்தே வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளும் நம்ம சைட்ல இருந்தும் விளக்கம் கொடுத்திருந்தோம். நம்ம வந்து பாக்குறது தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். யாருக்கும் சப்போர்ட்டா நாங்க வந்து பண்ணல அப்படிங்கறதெல்லாம் விளக்கம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. பட் இது என்ன இப்ப வந்து அருணும் மஞ்சரியும் பேசிக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பாக்குறேன் நான். என்ன இஷ்யூஸ் இருந்துச்சு, எதனால வந்து ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் ஏற்பட்ட முரண்பாடுகள் வரைக்கும் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ அதனால இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து நல்ல முன்னெடுப்பும் கூட. வருங்காலத்துல இனி வரும் நாட்கள்ல வந்து இது மாதிரி சண்டை போடுறவங்க யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தனியா பேசிக்கிட்டா அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த விஷயம் பாக்குறேன். கண்டிப்பா. இப்ப நீ சொன்ன மஞ்சரி சைட்ல இருந்து அவங்க பேசினாங்க, நம்மளும் ரிப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சரி சைட்ல இருந்து பேசினவங்களுக்காக நான் சொல்றேன் நாங்க எதுவுமே வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணல. நாங்க வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு கண்ணு காது மூக்கு வச்சு நாங்க பேசல. வாட் எவர் ஹேப்பனிங் அங்க ஹேப்பனிங்கே ஒரு 10 மினிட்ஸ் நாங்களே அதை பிச்சு எடுத்து நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல ரிவ்யூ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த இடத்துல பாக்குறப்போ மஞ்சரி பொய் சொல்றாங்கன்றது அப்பட்டமா தெரியுது. சோ இது நாங்க ஒருத்தர் வந்துட்டு இப்ப சௌந்தர்யாவை பத்தி பேசுறோம், அருணை பத்தி பேசுறோம்னா அருண் தப்பு பண்ணாலும் நாங்க பேசுறோம், சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் நாங்க பேசுறோம். இந்த சேம் திங் தான் மஞ்சரி பேசுறப்ப நாங்க சொல்றோம். நாங்க கண்கூடா பாக்குறோம் அவங்க பொய் சொன்னதை, அதனால அவங்க பொய் சொன்னாங்கன்றத சொன்னோம். நாங்க மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப மறைச்சு ஒன்னும் பண்ண போறது இல்லை. நாங்க எங்களுக்கு எந்த சைட்ல இருந்தும் வந்துட்டு யாரும் கேஷ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. எங்க ஆபீஸ்ல எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். So we'll come to the point. இப்ப மஞ்சரி அப்படின்னுட்டு நான் பாசிட்டிவ் சைட் ஆஃப் மஞ்சரி நான் சொல்லிட்டேன். அவங்க ஓபன் அப் பண்ணினது அப்ரிஷியேட்டட், அப்ளாஸ், வெரி கிரேட். தட்ஸ் ஃபைன். அடுத்தது நான் என்ன கேக்குறேன்னா, ஒட்டுமொத்த ஹவுஸுமே வந்துட்டு மஞ்சரிய நாமினேட் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது இப்போ யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு பிரச்சனை இல்ல, 3 பேருக்கு 4 பேருக்கு பிரச்சனைனா பரவாயில்ல, 7 பேருக்கு மேல வந்துட்டு ஒருத்தர் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னா சொல்றவங்க மேல நம்ம குற்றம் சொல்ல முடியாது. வந்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும். சோ வாட்ஸ் கோயிங் ராங்ன்றதை தான் பேசணுமே தவிர அவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால நான் மோசமாயிடுவேனா, நான் அவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால நான் கெட்டவளா ஆயிட்டுவேனா அப்படின்னாக்கா இப்போ நீ பப்ளிக் ஃபார்முக்கு வந்திருக்க, நீ பப்ளிக் கேம் ஆடிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் சொல்றதையும் வந்துட்டு காது கொடுத்து வாங்கணும்ன்றதை தான் நான் சொல்றேன் நானு. இப்ப நீங்க இன்னைக்கு அழகா ராவணனோட ஸ்டோரி எல்லாம் பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது, இனிமையா இருந்தது. அந்த வாய்ஸ், அந்த மண்டோதரிக்கான கொடுத்தது நீங்க வாய்ஸ் சூப்பர்பா இருந்தது. சோ இந்த மாதிரி பண்ணா we are going to appreciate. நீங்க வந்துட்டு நீங்க ஒருத்தரை மார்க் பண்ணி, ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி, ப்ரொவோக் பண்ணி அவங்கள பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்லலன்னுட்டு சொன்ன வார்த்தையும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா how can we support you? அவங்க மஞ்சரி வந்து இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூட்டு பேச முடியாது. பட் வந்து என்ன முரண்பாடு இருக்கு அப்படிங்கறது தாராளமா அவங்க கேட்கலாம். அதை கேட்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்னமும். ஏன்னா அருணோட இருந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. பட் வந்து மத்த எல்லாரோடையும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறது இன்னும் தெரியல. ரொம்ப
ரொம்ப பேசல. டீப்பா எந்த இஷ்யூஸும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறது ரொம்ப டீப்பா எதுவுமே தெரியல. மேல் மட்டமா எல்லாருக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு மஞ்சரியோட அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஸோ மஞ்சரி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இதா கூப்பிட்டு என்ன இஷ்யூஸ் என் மேல இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இது வந்து மஞ்சரி அவங்க வந்து ரொம்ப ஒரு டஃப் கண்டஸ்டண்டா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நாமினேட் பண்ணி அவங்களை வந்து வீக் பண்ண நினைக்கும் போது அவங்க சைட்ல தப்பு இருக்கா இல்ல மத்தவங்க சைட்ல தப்பு இருக்கான்னு ஆராய வேண்டிய இடத்துல மஞ்சரி அவங்க இருக்காங்க. மேபி அதை பண்ணுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்னொரு 40 நாள் என்னமோ தான் இருக்கு. இந்த 40 நாள்ல வந்து நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு நீங்க பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அது மஞ்சரி அவங்க வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவங்க சைட்ல தப்பு இருக்கு அப்படின்னா நான் மாத்திக்கிறேன் இல்லை மாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லலாம். தீபக் அவர்கள் சொன்ன மாதிரி என்னால உடனே மாத்திக்க முடியாது, பட் நான் ட்ரை பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அது இன்னும் பெட்டரா தெரிய வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒருவேளை அவங்க சைட்ல அதாவது பார்க்கிறவங்க சைட்ல தப்பு இருக்கு அப்படின்னா நான் இதைத்தான் மென்ஷன் பண்ணேன், இதைத்தான் சொன்னேன், உங்களுக்கு அது தப்பா போர்ட்ரே ஆயிடுச்சு, தப்பா கன்வே ஆயிடுச்சு அப்படிங்கறத புரிய வைக்கலாம். பட் எல்லாருக்கும் அவங்களால புரிய வைக்க முடியாது. பட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்காவது அவங்க புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை ட்ரை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஆனா தேவையில்லாத விஷயங்கள்ல மஞ்சரி அவர்கள் தலையிடுறாங்க. அதுதான் எனக்கு வந்து ஏன் அப்படிங்கிறது புரியல. சில சில கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லாம இருக்கு அவங்ககிட்ட வந்து. முத்துக்குமரனும் இவங்களும் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க, ஓகே. பட் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணும்போது இவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க, அது ஏன் அப்படிங்கிறது புரியல. இவங்க டார்கெட் பண்ணும்போது முத்துக்குமரன் வாய்ஸ் கொடுக்குறாரு, அதுவும் ஏன் அப்படிங்கிறது புரியல. 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க, ஓகே. பட் வந்து 2 பேரும் தனித்தனியா கேம் ஆடும்போது 2 பேருக்கும் தனித்தனி வாய்ஸா இருக்கணும். கண்டிப்பா இவருக்கு பிரச்சனைனா அவங்க வாய்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறது, 2 பேருக்கும் தனித்தனி ஸ்போக்ஸ் பர்சனா 2 பேரும் நியமிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே. இல்ல இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். மஞ்சரிக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்றது புரியலனாக்கா நாங்களே எடுத்து கொடுக்குறோம். தயவு செய்து வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றவங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி சொல்லிக்கிட்டோம். மூளை வந்துட்டு முத்துக்குமாரோடது இருக்கு, செய்கை வந்துட்டு உங்களோடது இருக்கு. அதுதான் அங்க தவறா போகுது. நீங்க இனிஷியலா போறப்போ மஞ்சரியா போனீங்க. மஞ்சரி யூ வெரி பிரில்லியன்ட், செல்ஃப் கேமர், நீங்க ரொம்ப பிரில்லியன்ட். எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாம முத்துக்குமார் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, முத்துக்குமார் அவர் என்ன சொல்றாரோ அப்படி. ஒருவேளை இந்த முத்துக்குமாருக்கு வந்துட்டு மெஸ்மரிசம் பண்ற அந்த பவர் இருக்கா என்னன்னு தெரியல. அவர் சொன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற லெவல்ல இருந்துட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு தட்டி தட்டி திருத்தினாக்க திருந்திட்டு போறாங்க. இந்த சேம் வே இப்போ ஃப்ரெண்ட் ரிட்டர்ன் புதுசா ஜாயின் பண்ண மஞ்சரி முத்துக்குமார் என்ன சொல்றாருன்றத கூட அதையும் ஜாஸ்தி சொல்றேன் நானு, என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மஞ்சரி செய்யறாங்க. அதுதான் அங்க தப்பா போகுதுன்றத சொல்ல வரும். முத்துக்குமாருக்கு மெஸ்மரைஸ் பண்ற அளவுக்கு அந்த பவர் இருந்தது அப்படின்னா சாட்சனா பீட்ரே பண்ணிருக்க மாட்டாங்க. முத்துக்குமாரனுக்கு பின்னாடி சாட்சனா வந்து பேசிட்டு இருக்காங்க. முத்துக்குமாரன் வந்து ஒரு கேமரே கிடையாது, அவங்க அவரு இப்படிதான் விளையாடுறாரு அப்படிங்கறத முறைக்கொண்டு எல்லார்கிட்டையும் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க சாட்சனா. சோ முத்துக்குமரன் சாட்சனா நம்புற அளவுக்கு சாட்சனாவே முத்துக்குமரன் நம்புறது இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்படி பார்த்தா மெஸ்மரைஸ் பண்ற அளவுக்கு பவர் இருக்க மாதிரி தெரியல. மேபி கொஞ்சம் பாசியா நடந்துக்கிறார் முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன பொறுத்தவரை ஓரளவு அவர் சொல்றத மத்தவங்க கேட்கணும், மத்தவங்க அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது கூட முதல் 2 வாரம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ அதனால அவரு மேபி இப்போ இவங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடினா கொஞ்சம் பெட்டரா தெரியுமோன்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு. அதனால கூட 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கேம் பண்ணி ஆடிட்டு இருக்கலாம். பட் இது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. தனித்தனியா கேம் ஆடினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நான். ஏன்னா இவருக்கு பிரச்சனைனா அவங்க வாய்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு பிரச்சனை அவருக்கு பிரச்சனை இவங்க வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து வேற மாதிரி கன்வே ஆகுது. அது தேவையில்லாத விஷயங்கள்னு நான் பாக்குறேன். இப்ப நம்ம அடுத்தது வந்துட்டு இப்ப முத்துக்குமார் சாட்சனா அந்த லிஸ்டுக்கு போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மஞ்சரி இதை இன்னொன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ மஞ்சரி வந்துட்டு அங்க நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் தட்டி கேட்கிற மஞ்சரியா நான் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நானு. ஏன்னா அவங்க என்ன விஜயசாந்தியாங்க
இல்லங்க. விஜய் சாந்தியா கூட இல்லனாலும், நீங்க இப்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு நீதி, நேர்மை, நியாயம்னு கொடி பிடிக்கிறீங்கல்ல. இது சரியில்ல, அது சரி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க வரப்பவே வந்துட்டு ஒரு பெரிய பாமா தானே வந்து இறங்குனீங்க எல்லார் மேலயும் குற்றம் சொல்லிட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன், அங்க மிட் நைட் பிரியாணி நடந்தது. அத கேட்டிருக்கலாம். அது ஏன் செய்றீங்க? அது தப்பு இல்லையா? அடுத்தவங்களோட ப்ரொவிஷன் இல்லையா? அது அடுத்தவங்களோட ரேஷன் இல்லையான்றத அத கேள்வி கேட்டிருக்கலாம். இல்ல அத தவிர்த்து வந்துட்டு இப்ப உங்களுக்கு பேசணும் அப்படின்னா, அங்க ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊட்டி ஊட்டி விடுறது, அத பத்தி கேட்டிருக்கலாம். என்னது இது? ஒரு பப்ளிக் ஷோ. நீங்க தனியா போய் பண்ணிக்கங்க. இது வந்துட்டு இப்ப 4 பேர் இருக்கிற இடத்துல இப்போ நேத்து கூட என்ன ஆச்சு ஹரிஷ்னா, தூங்க போயிருக்காங்க. தர்ஷிகா வந்துட்டு ஆக்சுவலி ஷி இஸ் வாஷிங் வெசல்ஸ். அவங்க வாஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் விஷால் இஸ் வெயிட்டிங் இந்த டைனிங் ஹால்ல. இவங்க தர்ஷிகா போன்னு சொன்னாக்கா, இல்ல இல்ல அது எப்படி விட்டுட்டு போறதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரியல அது எவ்வளவு நாள் கூட்டிட்டு போவாருன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போய் படுக்கிறப்பவும் ஆனந்திய வந்துட்டு கேக்குறாங்க, எதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டீங்க அப்படின்னு. இல்ல வரலாமா வேண்டாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பெட்ல வந்துட்டு தர்ஷிகா, சாச்சனா, ஆனந்தி படுக்கிறாங்க போல. விஷால் போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு இது என்ன பண்றாங்க, இது என்ன மாதிரி ஷோவா கொண்டு போறாங்க, இதுல ஆனந்தி இருக்காங்க, சாச்சனா இருக்காங்க, இது எப்படி இதெல்லாம் வந்துட்டு பார்க்க. இப்போ மஞ்சரி இதெல்லாம் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணலாம். வாட் யூ பீப்புள் ஆர் டூயிங்ன்றத கேட்கலாம். பேசுறது கார்டன்ல போய் பேசுங்க, வெளியில போய் பேசுங்கன்றத கேட்கலாம். இப்ப இதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணல, மத்ததெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. இப்ப அங்க ஒரு இன்னைக்கு ப்ரொமோல ஒரு கொஸ்டின் வருது, யார் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது அந்த ஃப்ரேஸ். ஆக்சுவலி அதுக்கு சொல்றாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா வேலை செய்து இவங்க பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணு உட்காரவே மாட்டேங்குது. அது சும்மாவே தலையை சுத்தி 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 ஆடிட்டு இருக்குது. எந்த வேலை கொடுத்தாலும் செய்துட்டு தான் இருக்குது. எதையும் வந்துட்டு நான் மாட்டேன்னு இது வரைக்கும் அந்த பொண்ணு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒருத்தர் என்னத்துக்கு அந்த மாதிரி தேவையில்லாம ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கீங்கன்றது புரியல. மார்க் பண்றது, ப்ரொவோக் பண்றதெல்லாம் நீங்க பண்றீங்க. அப்புறம் அவங்க திருப்பி சொல்றப்ப வந்துட்டு நான் அப்படியான்னுட்டு சண்டைக்கு வர்றீங்க. இது என்ன வகையில நியாயம் இது? இல்ல அவங்க லாஸ்ட் வீக் சௌந்தர்யா வந்து கிச்சன் டீம்ல இருந்தாங்க. அப்போ சர்ஜன்ட்டா தீபக் அவர்கள் சௌந்தர்யா கூட நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அதனால சௌந்தர்யா கிச்சன் டீம்ல ஒர்க் பண்ண முடியல. அவங்க கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களுக்கும் அது புரிஞ்சுது. ஸோ அதனால அவங்களும் சௌந்தர்யாவை கூப்பிடலாம். அதை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா லாஸ்ட் வீக் பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அப்படி அவங்க அதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க அப்படின்னா, சௌந்தர்யா அவங்களால கிச்சன் டீம்ல இருக்க முடியல அப்படிங்கறது சௌந்தர்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களுக்கும் சௌந்தர்யா ஏன் வர முடியல அப்படிங்கிறது புரியுது. கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களுக்கே வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா தெரியலங்கிறப்போ மஞ்சரி அவங்க எதுக்கு இந்த பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் நான் சொல்றேன். இந்த மாதிரி தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து மஞ்சரி அவர்கள்ட்ட இருந்து வரும்போது தான் வந்து பாக்குறதுக்கு வேற மாதிரி கன்வே ஆகுது. ஏன்னா நம்ம நடக்கிறது எல்லாத்தையும் 24/7 லைவ்ல பாக்குறோம். எல்லாருமே பாக்குறோம். லைவ்ல வந்து இன்னைக்கு வந்து 24/7 லைவ் கொடுக்குறப்போ எல்லாருமே என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கணும். வித்தவுட் கட் பார்த்துட்டு இருக்கோம். 1 hour ஷோ 2 hour ஷோ வந்துட்டு கட் பண்ணியாவது காட்டுறாங்க. 24/7 கட் இல்லாம வித்தவுட் கட் இல்லாம கண்டினியூஸா பாக்குறதுனால நம்மளுக்கு எல்லாமே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்போ எல்லாமே தெரியுங்கிறப்போ சௌந்தர்யா வேலையே பார்க்கல, சௌந்தர்யா எதுவுமே பண்ணலன்னு சொல்றது எனக்கு எப்படின்னு புரியல. ஏன்னா எல்லாரும் பாக்குறோம் சௌந்தர்யா வந்து அந்த பொண்ணு துருன்னு இருக்கிற கேரக்டர். அது ஒண்ணுதான். இல்ல இதுல வந்துட்டு ராணுவ சொல்றாரு, அதுக்கு ஒரு மாதிரி அந்த மென்டல்ன்ற வார்த்தையை வந்துட்டு வேற ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. புத்தி இதா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்க கூட இல்ல. அது பாட்டுன்னு அசால்ட்டா அந்த முடிய விரிச்சு போட்டு ஒரு ஆட்டிட்டு அது பாட்டுன்னு டான்ஸ் ஆடி போகுது. தரைய பாக்குறதுல, சோஃபா பாக்குறதுல அப்படி இப்படியே படுக்குது. அது ஒரு மாதிரி, அது ஒரு தனி உலகத்துல அந்த பொண்ணு இருக்கு. ஆனா வேலை செய்யறா, வேலை செய்யாம எல்லாம் கிடையாது. அந்த வேலை செய்யற பொண்ணை எதுக்கு நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்கன்றதுதான் கேள்வியே. எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துலயும் எதுக்கு சௌந்தர்யான்னு கொண்டு வந்து விடுறீங்க? நிறைய பேரு அங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்போ இந்த பாலிடிக்ஸ்ன்றப்போ வில் டாக் அன் அதர் சப்ஜெக்ட். நம்ம இப்போ இந்த மஞ்சரி வில் ஸ்டாப் வித் இட். முத்துக்குமரன் என்ன பண்றாரு, இப்ப மஞ்சரிய ஒரு ட்ராக்ல கொண்டு போறாரு. ஆனந்திய ஒரு ட்ராக்ல கொண்டு போறாரு. சாச்சனா இப்போ நான் என்ன கேக்குறேன்னாக்கா, இப்ப இந்த உப்பு மூட்டை ஸ்டோரிஸ் எல்லாம் ஓடிச்சேன்.
இப்போ அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு, இவர் எடுத்துட்டு போயிட்டு ஊட்டி, அவ தட்டுல அவ பிளேட்ல இருக்கிறத நீ எதுக்கு எடுத்து எடுத்து ஊட்டிட்டு இருக்க? நீ சாப்பிடு. உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாக்கு நீ என்னைக்கு என்ன ஊட்டி விட்டுருக்கியா? அவங்க பாத்துக்க. எனக்கு இந்த ஊட்டிக்கிற கான்செப்ட் தான் சுத்தமா என்னன்னே புரியல எனக்கு. இப்போ இவ்வளவு நாளும் இவ்வளவு சீசன்ல இருந்தது எப்படின்னாக்கா, அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பாக்குறாங்கன்றதுனால என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு வாய் கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, பிளேட்ல போட்டு குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு, இந்த சாச்சனா என்ன சொல்றது, அது சின்ன பொண்ணுன்னு ஒரு சைடு பேசுறோம், ஏழை பொண்ணுன்னு ஒரு சைடு பேசுறோம். இன்னொரு சைடு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, முத்துக்குமரனுக்கு ஏத்த மாதிரி முத்துக்குமரனுக்கு ஆடிடுறா அந்த அம்மா. என்னென்ன சொல்றாங்களோ, இல்ல அது இதுன்னுட்டு, நீதான் அண்ணா எனக்கு எல்லாம், நான் அழனா நான் உங்ககிட்ட தான் வரேன் எல்லாமே பேசிட்டு விஷால் கிட்ட போயிட்டு முத்துக்குமரனை விட நீதான் பெஸ்ட்ன்னுது. இப்ப இந்த பொண்ணை என்ன ரகத்துல சேர்க்கலாம்? இல்ல அவங்க சாட்சனா வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் மூலமா நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து சாட்சனா மூவ் பண்றாங்கன்னு பாக்குறேன். ஸோ அதைத்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க காட்டிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். முத்துக்குமரன், விஷால், அப்படி இல்லைன்னா மஞ்சரியோட சாட்சனா வந்து பேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா மஞ்சரிக்கும் சாட்சனாவுக்கும் 7ஆம் வருஷமா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால இந்த பேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் விஷாலும் முத்துக்குமரனும் வந்து சாட்சனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதனாலதான் அருண் அன்னைக்கு கூப்பிட்டே சொன்னார் விஷால்கிட்ட, நீங்க எல்லாம் பேசுறதுனாலதான் நாங்கெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு சாட்சனாவோட. சாட்சனாவோட கேரக்டர் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அந்த பொண்ணு ரொம்பவே வந்து இது காட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆட்டிடியூட் ரொம்ப காட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் பேச மாட்டோம் அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனப்பா அருண் வந்து விஷால் கிட்ட சொன்னார். சொன்னதுக்கு அப்புறமும் கூட அதை எங்கேயும் மாறின மாதிரி எனக்கு தெரியல. பட் முத்துக்குமார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சில நல்ல விஷயங்களை சாச்சனாக்கு சொல்றாரு. சாச்சனா ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையாங்கிறது சாச்சனாவோட இதுலதான் தெரியும். அவன் அந்த பொண்ணு எப்படி வந்து அந்த ஆட்டிடியூட மாத்திக்க போகுதுங்கிறது இனிமேதான் தெரியும். ஆனா நீ பண்றது தப்பு, நீ வந்து இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் முத்துக்குமாரன் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதை மாத்த ட்ரை பண்றாரு. அது மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்ப இவர் வந்து மாத்த ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே முத்துக்குமாரை பத்தி அவ்வளவு தப்பா வந்து விஷால் கிட்ட பேசிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்போ இந்த பொண்ணு என்ன நடிக்குது அப்படின்னா, நம்மளை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க, நம்ம இனிமே அவங்களோட இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அந்த பொண்ணு. ஓகே, இதுல இல்ல முத்துக்குமார் இன்னொரு டிராமா ஒண்ணு பண்ணினாரு. ஆக்சுவலி அங்க முன்னாலே வந்துட்டு ஜெஃப்ரி விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருந்ததா கேப்டன்சிக்கு. சோ அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யா பேசினதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன், நான் என்னோட கேப்டன்சியை நான் பாக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. சோ அங்க போய் விளையாடுறப்பவும் அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் விளையாடினான் ஜெஃப்ரி. ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்கெங்க பாத்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். அப்பயும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்தான். ஆக்சுவலி அந்த பொண்ணு லேட் பண்ணினா. லாஸ்ட் இது கூட வந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு எடுக்கல. சோ ஜெஃப்ரி வெண்ட் அண்ட் டுக் இட். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சேம் இது இருக்கிறதுனால வந்துட்டு அந்த சேம் இது இருந்ததுக்கு ரீசனே வந்து ஜெஃப்ரி தான். ஏன்னா விட்டு கொடுத்துதான் விளையாடினது. அது லாஸ்டா வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகவே அந்த பையன் எடுத்துட்டான். பட் முத்துக்குமார் என்ன தெரியுமா சொல்றாரு சாச்சனாட்ட, நீ எடுத்துட்ட, உன் கையில இருந்து பிடுங்கிட்டு போனா. நீங்க அது ஒன்ஸ் மோர் அது இருந்தா கூட அந்த 24/7 எடுத்து பாருங்க, அந்த இது வரும். நீ கையில எடுத்துட்ட, உன் கையில இருந்து பிடுங்கிட்டு போனான்னு. எதுக்கு முத்துக்குமார் இப்ப வந்துட்டு நம்ம யோசிக்கிறதா இருக்குது. அப்ப முத்துக்குமார் கூட இவ்வளவு போய் சொல்றாரா அப்படின்னுட்டு ஒன்னொன்னா கேதர் பண்றதா இருக்கு. நடக்கிற விஷயத்த நடக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா எத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 24/7 டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்க எத்தனை வாட்டி வேணும்னாலும் எந்த கிளிப்பிங்ஸ் வேணா ரெக்கார்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இருக்கும் போது எதுக்கு அந்த பொய்ய சொல்லணும்? அது சின்ன பொண்ணுன்னு தெரியுது, நீ ரொம்ப பெரிய பையன், ரொம்ப மெச்சோர்டான பையன்றதும் உனக்கு தெரியுது. அப்படி இருக்கும் போது இந்த பொய் எதுக்கு? இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஜெஃப்ரியும் சாச்சனாவும் இந்த கேம் ஆடும்போது சாச்சனா கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்குங்கிறத. பட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஜெஃப்ரியும் பார்த்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. பட் சாச்சனா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி அந்த போர்டை வந்து பிக் பண்ணிட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம் சாச்சனா வந்து கையை கீழே கொண்டு போய் எடுக்கணும்னு பார்த்தாங்க, முடியல அவங்களால. சோ இவர் ஜெஃப்ரி எடுத்த உடனே அதை கொண்டு போய் தீபக் கொடுத்துறாரு. தீபக் வந்து அதை எடுத்து 6 போர்டு என்னமோ இவர் கலெக்ட் பண்ணிருக்காரு, அவங்க 5 போர்டு கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜெஃப்ரி வினர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இதுதான் வந்து நடந்தது. சாச்சனா கையில இருந்து பிடுங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி எந்த வீடியோவும் இல்ல. வேணும்னா
ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல சீசன்ல இது 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 ஜூலி சொன்ன மாதிரி இன்னொரு 5 இன்னொரு செகண்ட் விஷயம், முன்னாடியே இது சொல்லலாம். தப்பாகுது. இது இன்னொரு விஷயம் தப்பாகுது. அப்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணினாங்க தீபக் தப்பாகுறாரா, இல்ல அங்க மானிட்டர் பண்ற அத்தனை கேமரா தப்பாகுதா, இல்ல பிக் பாஸ் தப்பாகுதா? எது தப்பாகுதுன்றதுதான் இப்ப இங்க மெயினா பிரச்சனை நான் கொண்டு வரது. சொல்லு ஹரிஷ். ஃபர்ஸ்ட் இல்ல சீசன் என்ன சொன்ன? இது வந்து இப்போ முத்துக்குமரன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலி ஓவியா பத்தி சொன்ன மாதிரிதான் 5 செகண்ட் முன்னாடி நடந்துச்சு சொன்னாங்கங்கிற மாதிரிதான் இருக்கு. இதுவும் ஓகே, இல்லாத கண்டென்ட்டை கிரியேட் பண்றாரு கிரியேட் அப்படிங்கிற மாதிரிதான் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஹலுசினேஷன் மாதிரிதான் இதுவும். ம். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு நம்ப இருக்கு. வைக்கிறது தான். அந்த பொண்ணு ஹாலுசினேட் பண்ணி ஒன்றும் ஆக போறது கிடையாது. அந்த பொண்ணு ஏற்கனவே ஹாலுசினேட் ஆகி அது அது ஒரு தனி உலகத்துல இருக்கு. ஆமா. அதனாலதான் ஓவர் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கு. அதை மாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க, ஓகே. பட் அதுக்காக வந்து இருக்கிற ஏற்கனவே ஹாலுசினேட் ஆகி ஒரு 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 மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட இன்னுமே வந்து நீங்க இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சீங்க அப்படின்னா அந்த பொண்ணு இன்னும் ஓவர் ஆட்டிடியூட் காட்டும். காட்டும். அது சோ வந்து அந்த பொண்ணுக்கே நல்லது இல்ல. இது இப்போ அவர் முத்துக்குமாரன் புரிஞ்சு பண்றாரா புரியாம பண்றாரான்னு எனக்கு தெரியல. பட் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டுறது அந்த பொண்ணுக்கே நல்லது இல்ல. ம். இப்போ விஷால் அவர்களின் இன்னொரு கட்டுக்கதை. இப்ப நேத்து வந்துட்டு நம்ம பேசினது, அவருக்கு நிறைய கியூல நிக்கிறாங்கன்ற மாதிரி பேசினாரு. ஜாக்க வச்சுட்டு ஜாக்க டிகிரேட் பண்ணிட்டு பேசினாரு. இப்போ வந்துட்டு இன்னொரு கட்டுக்கதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷாருக் கான் மாதிரியா இவரு. சோ எங்களுக்கு என்ன சொல்றது, இதுக்கு என்ன கமெண்ட் ஷாருக் கான் பண்ண? மாதிரியா வந்து இருக்காரு பாக்குறதுக்கு. அண்ணாச்சி மாதிரில இருக்காரு. அண்ணாச்சி கூட பரவாயில்லன்னு நானு. இல்ல அண்ணாச்சி நான் கூட ஓரளவு பிசிக்கலா அக்செப்ட் நான் எதுவும் பண்ணிக்கிட்டாங்க. சொல்ல வரல. இல்ல நம்ம உருவத்தை பத்தி கூட நம்ம பேச வேண்டாம். ஆஹ் நம்ம அந்த ரேஞ்ச், நீ இப்போ ஜாக்க வந்துட்டு நீ ஸ்டேட்டஸ் வச்சு பேசுற, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ வச்சு நீ பேசுற. அப்படி இருக்கும் போது ஷாருக் கான் எங்கேயோ இருக்காரு, நீ எங்கேயோ இருக்க, இன்னும் வளர கூட இல்ல, நீ இன்னும் என்ன சொல்றது வெளியில கூட வரல நீ. அப்படி இருக்கும்போது நீ யாரோட யார கம்பேர் பண்ற? அப்ப இதுல வந்துட்டு நீ ஜாக் கூட வந்துட்டு ஜாக்க டிகிரேட் பண்ணி நான் இறங்கி பேசணுமா அப்படின்றது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? இது இல்ல தினம் தினம் ஒரு கட்டுக்கதைகள் வந்துட்டு இருக்குது விஷால் இது கிட்ட இருந்து. இது அப்படியே லாஸ்ட் சீசன்ல வந்து எப்படி எனக்கு வந்து மில்லியன் ஆடியன்ஸ் வெளியில இருக்காங்க பாக்குறதுக்கு. நான் உம் போனா உடனே படம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு. தெரியாது. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு விஷால் பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்து விஷாலுக்கு போனதுக்கு அப்புறம் சீரியல்லையாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு நேம் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு விஷால். கண்டிப்பா. சரவணன் வந்து ஒரு சீசன்ல அந்த சரவணன் வந்து நான் பெண்களை இந்த மாதிரி வந்து பஸ்ல பஸ்ல பேசினேன்னு சொன்னதுக்கு போனது. அப்புறம் உம் அவருக்கு வந்து உம் சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வரதுக்கு அவருக்கு 2.5-3 வருஷம் ஆயிடுச்சு. உம் 2.5-3 உம் வருஷம் சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம பெரிய படங்கள் எதுவுமே இல்லாம அதுக்கப்புறமா 1-2 படங்கள் அவங்க விஜய் டெலிவிஷன் சார்பிலேயே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்காரு பண்ணினா. வெளியில. ஓகே. இவர் விஷாலுக்கு வந்து விஜய் டிவி ஹெல்ப் பண்றாங்க, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து போன உடனே எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு இனிமே விஷாலுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து பண்ற பில்டப்புக்கு நீங்க போன உடனே படம் பண்ணி அது 100 கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. விஷால் வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். விஷால் வந்து ஏதோ தான் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிற ரேஞ்சு காட்டணும்னு நினைக்கிறாரு. அது ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, ஷாருக் கான் ஸ்டைல்ல ஐ லவ் யூ ஆல் த கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ். அது எப்படி சொல்றாரு, என்னத்துக்கு சொல்றாருன்றது புரியல. சோ திஸ் இஸ் ஒன் கான்செப்ட். த அதர் ஒன், விஷால பத்தி பேசணும் அப்படின்னா, அருண் வந்து சக்கரை கேக்குறாரு. காஃபி இன்னும் ரேஷன் வரல போல இருக்கு, ப்ராவிஷன்ஸ் உள்ள வரல. சோ அருண் சக்கரை கேக்குறாரு. இது உனக்கு நல்லா தெரியும், நீ ரொம்ப ஹைஜீனிக், நீ ரொம்ப வந்துட்டு ரொம்ப டீசென்டான ஃபேமிலி, நீ ரொம்ப பிரஸ்டீஜியஸ் பர்சன். பட் அருண் ஒரு சக்கரை கேக்குறப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, நானும் சக்கரை தான், வேணும்னா நக்கி எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எப்படி அது ஒரு பப்ளிக் ஃபாரம்ல அவங்கனால பேச முடியுதுன்றது தெரியல. நான் கூட இப்ப பேசுறேன் அப்படின்னாக்க the word must not manipulateன்றதுனால நான் அந்த வார்த்தையை சொல்றேன். இவர் இந்த ஸ்லாங்ல தான் அவர் பேசினாரு. சோ இதெல்லாம் தப்பா இருக்காதா, தப்பா தெரியாதா, இல்லை இதுதான் வந்துட்டு மேன்லி திங், இல்ல அந்த ஆட்டிடியூடு, இல்ல அந்த பிரஸ்டீஜ்ன்னு சொல்றாரு, அதெல்லாம் இதுதானா? விஷால் பேசுறது இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஃப்ரம் த பிகினிங்கே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே இப்படியான வார்த்தைகளா தான் இருந்துட்டு வருது விஷால் இருந்து.
அது ம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருடைய உண்மையான கேரக்டர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒரிஜினாலிட்டி. இது மாறும்னு எனக்கு தோணல. பட் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்பாடு கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா இது நீங்க பார்க்கறது அவருடைய ஃபேமிலி மட்டும் இத பார்க்க போறது கிடையாது. கம்ப்ளீட்டா வேர்ல்ட் வைடு இந்த ஷோ எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கேத்த மாதிரியான வார்த்தைகள் பயன்பாடு பெட்டரா இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்துறது கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டரா இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வீட்ல பேசிக்கிறது வேற. வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுற ஸ்டைல் வேறயா இருக்கலாம். நம்ம ஒரு ஹோட்டலுக்குன்னுட்டுன்னு போறப்ப அதுக்கேத்த மாரி ஒரு மேனரிசம்ல தான் நம்ம உட்கார்ந்து சாப்பிட போறோம். ஒரு மீட்டிங்குன்னு போனோம்னாக்கா அதுக்கேத்த மாரி வேர்ட்ஸுங்கள தான் போட்டுட்டு நம்ம பேச போறோம். அப்படி இருக்கும்போது நீ வீட்ல கிடையாது. பல கோடி பேர் இத 24 மணி நேரமும் பார்த்துட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் கூட இல்லாம அந்த வார்த்தைகள் பிரயோகிக்கிறது எனக்கு தெரியல. இது எந்த அளவுக்கு மெச்சூரிட்டில எல்லாரும் வந்திருக்காங்கன்றது எனக்கு புரியல. அண்ட் பேக் டு ஃபார்ம் ராணவ் மறுபடியும் பவித்ரா பின்னாடி ரோஸ் எடுத்துட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வீக் இல்லாம இருந்ததுன்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த வீக் அலைய ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னமோ ஒரு கான்டென்ட்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஏதோ ஏன்னா 2 பேருக்குமே எதுவும் வரல. பவித்ரா ஆகட்டும், ராணவ் ஆகட்டும் எதுவும் வரல. ஸோ தேர் ட்ரைங் திஸ். தர்ஷிகாக்கும் எதுவும் வரல. ஸோ ஷீ இஸ் ட்ரைங் தட். இது இந்த ரொமான்ஸ் ஒண்ணு ஷிகா வச்சு பண்றது கிரிஞ்சு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ஷினியே கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அவங்க விஜய் டிவி கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல அது கிரிஞ்சான ஒரு லவ் மெட்டீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களே மென்ஷன் பண்றாங்க. இது அவங்களே வீட்டுக்குள்ள இருந்து பார்த்ததுனால சொல்றாங்க. வீட்ல அந்த பிக் பாஸ் வீட்ல பார்த்தா அவங்களுக்கே அது கிரிஞ்ச் மெட்டீரியலா தெரிஞ்சதுன்னா வெளியில பாக்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்ங்கிறது எப்படி யோசிச்சு பாருங்க. இருக்கும் அது? சோ இது நத்திங் மோர் டு ஆட் இன் திஸ்ன்னு நினைக்கிறேன். நான் எல்லார பத்தியும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு ப்ரோமோல வந்தது வரைக்கும் பார்த்தாக்கா எல்லாரும் கொஞ்சம் பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்றாங்க போல இருக்கு. ஏன்னா 3 பேரை சூஸ் பண்ணி சொல்லணும்ன்றப்போ இவ்வளவு நாள் அந்த கேம் குரூப் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப இன்னைக்கு ஒருத்தர் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இனிமேல் கொஞ்சம் அந்த ஆப்போசிட்டா பர்சனல் அட்டாக் பண்றப்ப அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்றத சொல்லணும். அப்புறம் இந்த டெவில் அந்த கோஸ்டோட இது வருது இன்னைக்கு டாஸ்க். சோ அது என்ன பண்ண போறாங்கன்றத அதையும் பார்க்கணும் நம்ம. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியால ஒருத்தரோட பதிவை நான் பார்க்க நேர்ந்துச்சு. அதுல என்ன போட்டிருக்காங்கனாக்கா மஞ்சரி பட்டிமன்றம்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. அப்பெல்லாம் நல்லா அழகா சாரி எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அசிங்கமா ட்ரெஸ் போடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஹ் பதிவுகள் பதிவு செய்யறப்போ பார்த்து பதிவு செய்யுங்க. மஞ்சரி ஆபாசமாவோ அசிங்கமாவோ இது வரைக்கும் ட்ரெஸ் போடல. அவங்க என்ன இப்ப நீ போடுறது சாரி தான் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. மாடர்ன் ட்ரெஸ் அவங்களுக்கு எது பெர்ஃபெக்டா சூட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு அவங்க பண்றத கமெண்ட் பண்ணுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அசிங்கமா போடுறாங்க அப்ப சினிமாத்தனம் வந்துருச்சு. எனக்கு சினிமா தெரிஞ்சு மஞ்சரி ஒரு நைட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆஹ் தாண்டி சில இடங்கள்ல சாரி கட்டியிருக்காங்க. இவ்வளவுதான் ஆஹ் நான் பார்த்தது. நைட்டி இல்ல இந்த இன்னைக்கு டாக்கிங் அபௌட் சண்டே ப்ரோக்ராம் டூ சண்டே கொஞ்சம் அவங்க ஃப்ரில் எல்லாம் வச்சுதான் போட்டிருந்தாங்க. அதுக்கு எதுவுமே எல்லாருமே யூஸ் பண்றது ஆபாசமா தானே. இல்ல. அது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே போடுற ஒரு ஃபேஷனபிள் ட்ரெஸ் தான். ம். அதனால உங்களுக்கு அது தப்பா தெரியுது அப்படின்னா பார்வை மாத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இல்ல பட்டிமன்றத்துக்கு ஒரு ட்ரெஸ் இதுக்கு ஒரு ட்ரெஸ் போடணும்ன்றதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணாதீங்க தயவு செய்து. அவங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ எல்லாமே மறைச்சு போடுற அளவுக்கு தான் மஞ்சரி போடுறாங்க. அவங்களோட கேமை கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் கலந்துக்கிறோம் அதுல. நாங்களும் அதுல கைத்தட்டி சிரிக்கிறோம். பட் ஆனா ஒருத்தரோட பர்சனல்லா அவங்களோட அட்டையர் எல்லாம் பத்தி தேவையில்லாம ஆபாசமா கமெண்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். ஓகே ஹரிஷ், நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இப்ப இதை விட சுவாரஸ்யமா என்ன இருக்குன்றத பார்த்துட்டு பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.